Wherever you go, whatever you do, throw a little attitude. Omax, Vest and Briefs. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். எல்லாமே கேட்டா புக்கிங் மட்டும் தான் சொல்றாங்க. எதுவுமே நார்மலா போய் ஏற மாதிரி இல்ல. வீட்டுக்கே போயிடலான்னு தோணுது. எதுக்கு ஊருக்கு போயிட்டு வரும் வெயிட் பண்ணுங்க, வரும் வெயிட் பண்ணுங்கன்னா எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? 5 மணி நேரம் வெயிட் பண்ண ஒரு பஸ் வரல. நாங்க சென்னை தான், சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்கேன், பெரம்பலூருக்கு போயிட்டு இருக்கேன். எதுவும் எல்லாமே ரிசர்வேஷன் தான் இருக்கு. எதுவுமே புக்கிங், எல்லாமே கேட்டா புக்கிங் மட்டும் தான் சொல்றாங்க. எதுவுமே நார்மலா போய் ஏற மாதிரி இல்ல. யாரும் ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்றது இல்ல. போய் கேட்டோம்னா அதோ பின்னாடிங்கன்னா அப்படியே மொத்த பஸ் ஸ்டாண்டையும் சுத்த விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு 2 மணி நேரமா எனக்கு தெரிஞ்சு சுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 10 பேர் மேல சுத்திட்டு இருக்கேன். 10 பேர் 10,000 பேர் சுத்திட்டு இருக்காங்க. எல்லாரையும் கேளுங்க, எல்லாம் திட்டுவாங்க. விட்டுருக்காங்க ப்ரோ, ஆனா எல்லாமே ஆன்லைன்லயே விட்டுருக்காங்க. எதுவுமே ஆஃப்லைன் டிக்கெட்னு இல்ல. ஆஃப்லைனுக்கு வந்து தனியா பிரைவேட் பஸ்னு ஒதுக்கி இருக்காங்க. அந்த பிரைவேட் பஸ்ஸும் எல்லாம் சீக்கிரமா போயிடுச்சு. எதுவுமே லேட் நைட்டுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. கேட்டா எல்லாம் வரும்னு தான் சொல்றாங்க. எதுவுமே ப்ராப்பரா கேட்டா ஒரு முறைக்கிற மாதிரி சரி பேசுறாங்க. ப்ராப்பரா எதுவுமே இல்லை. கோரிக்கை எதுனா பஸ் வசதி கொஞ்சம் நல்லா இது பண்ணிருக்கலாம். எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு எல்லாம் இன்னும் 2 நாள் ஆகும். 2 நாள், ஒரு நாள் பொங்கல் முடிச்சுதான் பேசாம வீட்டுக்கே போயிடலான்னு தோணுது. எதுக்கு ஊருக்கு போயிட்டு? முன்பதிவு சொல்றீங்களா? இல்ல ப்ரோ, முன்பதிவுலாம் எல்லாமே முடிஞ்சு. எல்லா பஸ்க்கும் இப்போ ஒரு 40 டிக்கெட் வந்து முன்பதிவுனா ஒரு 10 டிக்கெட் வந்து ஆஃப்லைன் மாதிரி விடலாம். அது 10மே எல்லாமே ஆன்லைன் தான். 53 டிக்கெட்னா 53மே ஆன்லைன் தான் இருக்கு. எதுவுமே ஆஃப்லைன் இல்லை. எல்லாமே கஷ்டமா இருக்கு ப்ரோ. ஊருக்கு போவே பிடிக்கல. கள்ளுக்குட்டையில இருந்து வரேன், பெருங்குடியில இருந்து வரேன். கிளாம்பாக்கத்தில் வந்து பஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நான் துறையூர் போகணும். ஆனால் வர வண்டி எல்லாமே வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்ரிசர்வில் வந்து 3067 பஸ் எப்படி விட்டீங்க? என்ன சொல்றாங்க? பேருந்து இருக்குன்றாங்களா இல்லன்றாங்களா? வரும் வெயிட் பண்ணுங்க, வரும் வெயிட் பண்ணுங்கன்னா எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? எவ்வளவு நேரம் காத்துக்கிறீங்க நீங்க? நான் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா காத்துட்டு இருக்கிறேன். யார் வந்துருக்கீங்க? நான் என் பசங்க, நாங்க 2 பேரும் காத்துட்டு இருக்கிறோம். அதிகாரிகிட்ட கேட்டீங்களா? பஸ் போறேன்னு கேக்குறீங்க, என்ன சொன்னாங்க? அவங்க வந்து வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்றாங்க. கண்டக்டர் திட்டிட்டு வந்துட்டேன். நான் வந்து கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வெயிட் பண்ண பஸ் வரல. அட்வொகேட்டா இருக்கேன். மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஊருக்கு பொங்கல் ஊருக்கு வந்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். நார்மலா கடலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து பிரைஸ் கம்மியா தான் இருக்கும். பட் நான் கிட்ட புக் பண்ணதுனால இந்த வெக்கேஷனுக்கு, அதுவும் வந்து பொங்கல் வெக்கேஷனுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு. நான் வந்து சிட்டி உள்ள இருந்து வெளியே வரவே எனக்கு 2 hours கிட்ட ஆயிடுச்சு. அவ்வளோ டிராஃபிக். பட் இருந்தாலும் போலீஸ் எல்லாருமே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து சேஃப் கார்ட் பண்றது, அவ்வளோ டிராஃபிக்கையும் கிளியர் பண்ணிட்டு பீப்புள்ஸ் எல்லாருமே நல்லா தான் பாத்துக்கிறாங்க. நான் மோஸ்ட்லி கிளாம்பாக்கம் தான் ஏறுவேன். நான் இவ்வளோ க்ரௌட் பார்த்தது இல்லை. ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ க்ரௌட் கிளாம்பாக்கம்ல பாக்குறேன். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே க்ரௌட் இருக்கு. பட் இருந்தாலும் சேஃபா தான் இருக்கு. ஸோ போறவங்க எல்லாருமே பார்த்து சேஃபா வீட்டுக்கு போங்க. ஹாப்பி பொங்கல்.